இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்கூல்ஸ் ரீஓபன் ஆக போகுது, ஒரு புது அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த வீடியோல பேரண்ட்ஸ் ஆகி நீங்க உங்களோட பசங்களை அகாடமிக்கலி எப்படி சக்சஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்றதுக்கு சில ஐடியாஸ் தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். சில பாயிண்ட்ஸ், சில டிப்ஸ் என்ன வேணா வச்சுக்கலாம், அதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். இதை ஷேர் பண்றதுக்கு நீ யாரா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் இப்பதான் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சு காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் எனக்கு ஸ்கூலிங்ல எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற சில ஐடியாஸ் எனக்கு இருக்கு, அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் விஷயம், அண்ட் இதுதான் இந்த வீடியோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயமும் கூட, அது என்னன்னாக்கா அகாடமிக் சக்சஸ் அப்படின்றது மார்க்ஸ் மட்டும் கிடையாது. இது வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு இன்னும் அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் வந்து மார்க்ஸுக்கு தான் ரொம்ப அப்சஸ்டா இருக்கணும். ஏன் மார்க் எடுக்கல, மார்க் எடுக்கணும், மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது, 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் நீட், ஜெயில எழுதும் போது மார்க்ஸ் முக்கியம் தான். ஆனா அந்த இடத்துல நம்ம மார்க் எடுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம கான்செப்டை புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எவன் ஒருத்தர் எழுதுறானோ அவனாலதான் பெட்டரா ஸ்கோர் பண்ண முடியும். மனப்பாடம் மட்டும் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளால பெட்டரா ஸ்கோர் பண்ண முடியாது. இப்ப நான் ஏன் இந்த பாயிண்ட சொல்றேன்னாக்கா, லோயர் செக்ஷன் இந்த ஒரு 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பசங்க படிக்கும் போது நிறைய பசங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்குனாக்கா, நம்ம மார்க் எடுக்கணும். பிகாஸ் நம்ம மார்க் எடுக்கலனாக்கா அம்மா திட்டுவாங்க, அப்பா திட்டுவாங்க. பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்ல டீச்சர்ஸ் வந்து நம்ம பேரண்ட்ஸ்ட வந்து நம்மளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இன்னும் மார்க் எடுக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்படிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் யோசிக்கிறதுனால, இயல்பாவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்படிதான் யோசிப்பாங்க. இப்படி யோசிக்கிறதுனால அவங்க புரிஞ்சு படிக்காம மனப்பாடம் பண்ணி படிச்சு நிறைய மார்க் வாங்கிறாங்க. பிகாஸ் இங்க வந்து அவங்களுக்கு புரிஞ்சு படிக்கிறது முக்கியம் இல்ல, மார்க் வாங்கணும். அதுக்கு மனப்பாடம் பண்ணி படிச்சாங்கனாக்கா அவங்க மார்க் வாங்கிடுறாங்க கடைசி நேரத்துல. இந்த ஸ்டேட் மாறணும். பிகாஸ் அவங்க லோயர் செக்ஷன்லயே மனப்பாடம் பண்ணி படிக்கிட்டாங்கன்னா ஹையர் கிளாஸ் வரும்போது அவங்களுக்கு புரிஞ்சு படிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். அண்ட் லோயர் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் ஆகி நீங்க தான் உங்க பசங்கள்ட்ட, நமக்கு மார்க் முக்கியம் இல்ல, நீ நல்லா புரிஞ்சு படி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படி, இப்படி படிக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். பேசிக்கான மேத்தமேட்டிக்ஸ்ல வந்து நீ பயங்கர ஸ்ட்ராங்கா இரு, பேசிக்கான லாஜிக்ஸ்ல வந்து நீ நல்லா புரிஞ்சுக்கோ. இதை வந்து உங்க பசங்கள்ட்ட அடிக்கடி ரெகுலரா சொல்லிட்டே இருங்க. அண்ட் இதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியம். அண்ட் இதை பேரண்ட்ஸ் ஆகி நீங்க இதை பண்றதுக்கு வந்து ஒரு நல்ல ஜாலியான ஒரு விஷயம் வந்து நீங்களும் உங்க சன் ஆர் டாட்டர் பண்ண முடியும். என்னன்னாக்கா, வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து உங்க பசங்களுக்கு ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்றத கேளுங்க. கோர் சப்ஜெக்ட்ஸ் லைக் மேத்ஸ், சயின்ஸ்ல எல்லாம் வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்றத கேளுங்க. அப்படி கேட்டதுக்கு அப்புறம் உங்க பசங்க என்ன கத்துக்கிட்டாங்களோ ஸ்கூல்ல, அதை உங்களுக்கு பேரண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு அதை கத்துக் கொடுக்க சொல்லுங்க. அவங்கள வந்து டீச் பண்ண சொல்லுங்க. இப்படி பண்ணும்போது அவங்க என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க அந்த ப்ராசஸ். பிகாஸ் அப்பா அம்மாட்ட எக்ஸ்பிளைன் பண்றோம், அது வந்து ஒரு ஜாலியான ஃபீல். ஸோ அவங்க அப்படி ஒரு ஜாலியா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க என்ன நல்லா புரிஞ்சுக்குவாங்க. பிகாஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நல்லா டீச் பண்ண முடியும், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அண்ட் பேரண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்ற போது அவங்க இன்னும் பெட்டரா கிளாஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நம்ம அப்பா அம்மாட்ட நம்ம இன்னும் பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட் மாறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்கு. இது வந்து உங்க பசங்களோட அகாடமிக் சைட்ல வந்து ஒரு பயங்கரமான பூஸ்டர் கொடுக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, பேரண்ட்ஸ் ஆகி நீங்க எல்லாம் வந்து நல்லா படி அப்படின்னு சொல்றதோட சேர்த்து கிளாஸ் ரூம் நல்லா கவனி, நல்லா அப்சர்வ் பண்ணு, டவுட்ஸ்னாக்கா உங்க ஸ்டாஃப்ட வந்து கேளு அப்படின்றத சொல்லுங்க. பிகாஸ் நான் இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறது எப்படி இருக்காங்கனாக்கா, ஸ்கூல்ல படிக்கிறதோட நம்ம வீட்டுக்கு போய் யூடியூப்ல படிச்சுக்கலாமே, டியூஷன்ல போய் படிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. ஆனா யோசிச்சு பாருங்களேன், ஸ்கூல்ல தான் வந்து 6 to 8 hours இருக்கும். அண்ட் சில ஸ்கூல்ஸ் ஈவன் 10 to 12 hours வரைக்குமே டிராவலோட சேர்த்து ஸ்கூலுக்கே போயிடுது. அண்ட் இப்படி இருக்கும்போது ஸ்கூல்ல இருக்க அவ்வளோ டைம் நம்ம ஒழுங்கா கவனிக்காம கொஞ்சம் அரைகுறையா கவனிக்கும் போது நம்மளுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் புரியாது. சில நேரத்துல ஒரு கான்செப்ட் புரியலனாக்கா அது அடுத்து கண்டினியூவேஷன் நம்மளே என்னதான் கவனிச்சாலும் அதுக்கு அடுத்து நடத்துற கான்செப்ட்ஸ்லாம் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இது மாறணும்னாக்கா பேரண்ட்ஸ் ஆகி நீங்க வந்து, தம்பி இங்க பாரு, நீங்க வந்து ஸ்கூல்ல நல்லா கவனிச்சிட்ட, நல்லா படிச்சுனாக்கா நீ எதுப்பா வீட்டுக்கு வந்து படிக்கணும், வீட்டுக்கு வந்து ஜாலியா உங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போய் கிரிக்கெட் விளையாடு, இல்லாட்டி உனக்கு டிராயிங் பண்ண தோணுதா பண்ணு, வேற கிளாஸ்க்கு போகணும்னு தோணுதா போ, இல்ல உனக்கு என்ன தோணுதோ பண்ணு அப்படின்றத நீங்க சொன்னீங்கன்னாக்கா நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் வந்து மாறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அவங்க ஸ்கூல்ல நல்லா கவனிக்க ஆரம்பிப்பாங்க. பிகாஸ் அட்லீஸ்ட் வீட்டுக்கு வந்தா நம்ம போய் படிக்காத, ஸ்கூல்லயே நம்ம நல்லா படிச்சிடலாமே அதுக்கு இப்படின்றத அவங்கள்ட்ட எடுத்து பொறுமையா பேசும்போது அவங்க மைண்ட் செட் மாற சான்ஸ் இருக்கு. சோ தட் அவங்க ஸ்கூல்ல இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இப்படி ஸ்கூல்லயே அவங்க பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது அவங்க முன்னாடியோட நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. மூணாவது விஷயம் என்னன்னாக்கா, இதை மட்டும் பேரண்ட்ஸ் பண்றது எந்த பசங்களுக்குமே சுத்தமா பிடிக்காது. மோஸ்ட்லி இல்ல, எல்லாருக்குமே பிடிக்காது. என்னன்னாக்கா கம்பேரிசன். அதுவும் வந்து பிளைண்டா கம்பேர் பண்ணி திட்டுறது.
பிகாஸ் சில டைம் சில கம்பாரிசன்ஸ் எல்லாம் ஓகே, ஒரு சில பேர் வந்து அதை மோட்டிவேட்டடா எடுத்துக்கலாம், இல்ல ஒரு சில பேர் மத்தவங்கள்ட்ட இருந்து கத்துக்கலாம். இவன் பாரு அதே எஃபர்ட் தான் போட்டிருக்கான், இதை கொஞ்சம் வித்தியாசமா பண்ணிருக்கான், இது நீயும் பண்ணனாக்கா இன்னும் நீ பெட்டரா மார்க் வாங்க முடியும், இல்ல இன்னும் இந்த விஷயத்தை நீ மார்க்ஸை தாண்டி வேற எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி இதை நீ பெட்டரா பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஹெல்த்தி கம்பாரிசன்ஸ் ஓகே. சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா பிளைண்டா கம்பேர் பண்ணி திட்டுறது. அவன் பாரு இவ்வளவு நேரம் படிச்சு இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான், நீ என்ன பண்ற? அவன் பாரு கம்மி நேரம் படிச்சு இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான், நீ இவ்வளவு நேரம் படிச்சு மார்க்கே வாங்குற. இந்த மாதிரி பிளைண்டா சில பேரை கம்பேர் பண்ணி திட்டும் போது எந்த ஸ்டூடெண்ட்டுக்குனாலும் ஒரு டிமோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி கடுப்பா இருக்கும், படிக்கிறதுல இருக்க இன்ட்ரெஸ்டே கூட கம்மி ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ பேரண்ட்ஸ் ஆகி நீங்க தயவு செஞ்சு பிளைண்டா கம்பேர் பண்ணி திட்டாதீங்க. அதுக்கு பதிலா வந்து இவன் இப்படி பண்ணிருக்கான்ல, இந்த விஷயத்த கத்துக்கோமா, இப்படி பண்ணிட்டு நீ இப்படி பண்ணனா நீ வந்து உன்னை நீ இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், அவன் என்ன வித்தியாசமா பண்ணிருக்கான்னு பாரு. இந்த மாதிரி மோட்டிவேட் பண்றதுன்றதோட எஃபெக்ட் வேற, கம்பேர் பண்ணி திட்டுறதோட எஃபெக்ட் வேற. ஸோ பேரண்ட்ஸ் ஆகி நீங்க உங்க பசங்களை கம்பேர் பண்ணி திட்டாம இப்படி எப்பெல்லாம் அவங்க மோட்டிவேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணுங்க, அவங்கள்ட்ட பாசிட்டிவா பேசுங்க. பேரண்ட்ஸ் ஆகிய நீங்க வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ்க்கு பாராட்டுறது பதிலா அவங்க போடுற எஃபர்ட்டுக்கு நீங்க பாராட்டும் போது, அவங்க போடுற எஃபர்ட்டை நீங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணி அவங்க அப்ரிஷியேட் பண்ணும்போது அவங்க இன்னும் பயங்கரமா எஃபர்ட் போடுவாங்க. அண்ட் பயங்கரமா எஃபர்ட் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க நினைக்கிற ரிசல்ட் அவங்க நினைக்கிற ரிசல்ட்ன்றது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பெட்டரா உங்க பசங்களோட கம்யூனிகேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுமே நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.